அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் விலை கடந்த ஒரு வருடத்தில் கணிசமாக உயர்ந்துள்ளதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்பெல்லாம் 2000 ரூபாய் எடுத்துச் சென்றால் பை நிறைய மளிகை சாமான் வாங்கிவிடலாம். ஆனால் இப்போது 5000 ரூபாய் எடுத்து போனாலும் பை நிறைவதில்லை என்ற புலம்பலை கோவை கடை வீதிகளில் அதிகமாக கேட்க முடிகிறது. காரணம் அரிசி மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்வுதான். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1 கிலோ 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்ட சாப்பாட்டு அரிசி தற்போது 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இட்லி அரிசி 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரியாணிக்கான சீரக சம்பா அரிசி தற்போது 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரிசின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வெறும் 40 ரூபா இருந்த அரிசி இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபாய்க்கு நல்ல அரிசியாக இருக்குது. சாப்பாடு அரிசி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா வரைக்கும் இருக்குது. வெறும் 60 ரூபா 70 ரூபா இருந்த அரிசி இன்றைக்கி 80 ரூபா 85 ரூபா இருக்குது. அதனால் நிறைய கொஞ்சம் சிரமங்கள் தான் மக்களுக்கு. அரிசி மட்டுமின்றி எண்ணெய், மளிகை பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் விலையும் 1 லிட்டர் 250 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த பொட்டுக்கடலை தற்போது 140 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய், முந்திரி உள்ளிட்டவற்றின் விலையும் அதிகரித்துள்ளதால் மாதந்தோறும் பட்ஜெட் போட்டு மளிகை சாமான்கள் வாங்கும் நடுத்தர மக்கள் கவலையடைந்துள்ளனர். சில அதிகமாக இருக்குது. அதிகமாக 1500 ரூபா அரிசி வந்து இப்போ 2000 ரூபா 1900 ரூபா ஆகுது. காமூட்டை அரிசி வாங்கினா சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது. மளிகை சாமான் எல்லாமே விலை அதிகம். அதே நேரத்தில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலை எண்ணெய் உள்ளிட்ட சில பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இருப்பினும் பெரும்பாலான மளிகை பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாக கூறும் இல்லத்தரசிகள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.